வந்து சித்தார்த்தர், கௌதம புத்தரோட இயற்பெயர் வந்து சித்தார்த்தர். இவர் பிறந்த இடம் வந்து லும்பினி தோட்டம், நேபாளம். இறந்த இடம் வந்து குஷிநகரம், யூபி, உத்தரப்பிரதேசத்தில் குஷிநகரில் இறந்தார். இவர் வந்து புத்த கயா அரச மரத்தடியில் இவர் ஞானம் பெற்றார். இவரோட வழிகள் 8 வழிகளை போதிப்பார். இவர் வந்து கர்மா வந்து நம்புவார். கடவுள் தான் உலகத்தை படைச்சார், இவர் நம்பவும் செய்யலை, ஒத்துக்கவும் செய்யலை. பௌத்தம் வந்து கடவுள் தான் உலகத்தை படைத்தார் என்பதை நம்பவும் செய்யலை, ஒத்துக்கவும் செய்யலை. ஆனால் கர்மாவை நம்பினாங்க. இந்த கர்மானா என்னன்னா, இந்த பிறவியில் நம்ம செய்கிற செயல்கள் இந்த பிறவியில் நம்ம அதோட பலனை அனுபவிப்போம், இல்லை அடுத்த பிறவியில் அனுபவிப்போம். இதுதான் வந்து கர்மா. புத்தரோட சீடர் ஆனந்தர், அவர் வந்து புத்தரை பற்றியே ஜாதக கதைகளை வந்து எழுதியிருக்காரு. ஜாதக கதை எழுதியிருக்காரு. புத்தரை பற்றி புத்தரோட வாழ்க்கை வரலாறு சொல்கிறது எங்கெங்கே எடுக்கலாம்னா, மகாவம்சம், தீபவம்சம், அப்புறம் ஆனந்தரோட புக்கு, இது 3த்துல வந்து புத்தரோட வரலாறை நம்ம படிக்கலாம். புத்தரை வந்து பௌத்தத்தை ஆதரித்த முக்கியமான அரசர்ல ஒருத்தர் வந்து அசோகர் வந்து கலிங்கப்போர் 261 கிமு 261 கலிங்கப்போர் நடக்குது. கலிங்கப்போருக்கு பின்னாடி அவர் வந்து இந்த நடந்த கொடூரங்களை பார்த்து புத்த மதத்துக்கு மாறுறாரு. தன் மகன் வந்து மகிந்தாவையும் சங்கமித்ராவையும் புத்தத்தை பரப்புறதுக்காக பல நாடுகளுக்கு, இலங்கைக்கு பல நாடுகளுக்கு அனுப்புறாரு. புத்தம் வந்து முதல் பௌத்த மாநாடு வந்து ராஜகிரத்தில் நடக்குது. நடத்தினவர் வந்து அஜாசத்ரு. 2வது பௌத்த மாநாடு வந்து வைசாலியில் நடக்குது. இதை நடத்தினவர் வந்து காலசோகா. 3வது பௌத்த மாநாடு பாடலிபுத்தத்தில் நடக்குது. இதை நடத்தினவர் வந்து அசோகர். 4வது பௌத்த மாநாடு வந்து ஸ்ரீநகர், காஷ்மீர்ல நடக்குது. அதை நடத்துறவர் வந்து கனிஷ்கர். அந்த 4வது பௌத்த மாநாட்டுல தான் பௌத்தம் வந்து 2ஆ பிரியுது. மகாயானம், ஹீனயானம். திபெத்து, சைனா, ஜப்பான் இந்த பகுதிகளில் வந்து மகாயான புத்தம் பின்பற்றப்படுது. ஹீனயான புத்தம் வந்து நம்ம இலங்கை, மியான்மர், தென்கிழக்கு ஆசிய நாடுகள் இந்த பகுதியில் வந்து ஹீனயான புத்தம் பின்பற்றப்படுது. முக்கியமான பௌத்த மடாலயங்கள் இந்த இடம் வந்து சாஞ்சி, பௌத்த காஞ்சி, அதுக்கப்புறம் விக்ரமசீலா, நாலந்தா இந்த பகுதிகள்லாம் முக்கியமான பௌத்த மடாலயங்கள் வந்து பௌத்த பல்கலைக்கழகங்களும் இந்த இடத்துல இயங்குச்சு. இந்த இடத்துல பௌத்தத்தை வந்து கற்றுக் கொடுக்குற பள்ளிகள் மாதிரி இயங்குச்சு. இந்த இடம் நாலந்தா யார் உருவாக்குங்க? நாலந்தா வந்து குமாரகுப்தரால் உருவாக்கப்பட்டது. பக்தியார் கில்ஜி படையெடுப்பால் முழுமையாக அழிக்கப்பட்டது. இப்போ யுனெஸ்கோ பாரம்பரிய சின்னமாக இருக்குது. விக்ரமசீலா தர்மபாலரால் உருவாக்கப்பட்டது.